மதுபான கடையில் அமர்ந்திருந்த இளைஞர் ஓட ஓட விரட்டி இளைஞரின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொன்ற 2 இளைஞர்கள். சிறையில் இருக்கும் அண்ணன் மீது உள்ள வெறியை தம்பியிடம் தீர்த்து கொண்ட பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் கூட்டாளிகள். கொல்லப்பட்ட இளைஞரின் அண்ணனுக்கும் வெள்ளைக்காளியின் கூட்டாளிகளுக்கும் இடையே இருக்கும் முன் விரோதம் என்ன? இளைஞரை கொன்ற வெள்ளைக்காளியின் கூட்டாளிகள் சிக்கினார்களா? தான் மதுரையில இருந்தாலும் ராமநாதபுரத்துல உள்ள அம்மா அப்பாவை அடிக்கடி பார்த்துட்டு வர்றது முத்துமணி போஸுக்கு வழக்கம். அப்படித்தான் அம்மா அப்பாவை பார்க்க போன அவரு குற்ற வழக்கு சம்பந்தமா மதுரை நீதிமன்றத்துக்கு வாய்தாவுக்கு போறதா சொல்லிட்டு காலையில மதுரைக்கு கிளம்பி வந்திருக்காரு. அடுத்து சாயந்தரம் 6 மணிக்கு மேல MK புரத்துல உள்ள மதுபான கடையில உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு முத்துமணி போஸ். அப்போ அங்கிருந்த இன்னொரு இளைஞர் முத்துமணி போஸ் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அதனால கடுப்பான முத்துமணி போஸ் வாக்குவாதத்துல ஈடுபட்ட இளைஞரை அடிச்சிருக்காரு. அடி வாங்கிக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா வெளியே போன அந்த இளைஞர் அடுத்த கொஞ்ச நேரத்துல கூட தன்னோட நண்பரை அழைச்சுக்கிட்டு வந்து முத்து போஸை மிரட்டி இருக்காரு. அப்போ முத்துமணி போஸுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இடையில கடுமையான மோதல் நடந்திருக்கு. தனி ஆளா இருந்த முத்துமணி போஸ் அந்த 2 பேரோட தாக்குதலை தாங்க முடியாம மதுக்கடையிலிருந்து வெளியில ஓடி இருக்காரு. ஆனா விடாம விரட்டின அந்த 2 பேரும் முத்துமணியோட தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க. அப்போ அதிக ரத்தம் வெளியேறி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த முத்துமணி போஸை பார்த்த அவ்வழியா போன பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீஸ் முத்துமணி போஸை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே முத்துமணி போஸ் உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த இடத்துல இருந்த CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க போலீசார். அதுல முத்துமணி போஸ் தலையில கல்ல தூக்கி போட்டது பிரபல ரவுடி வெள்ளைக்காளியோட ஆதரவாளர்களான சரவணகுமார், கார்த்திகேயன் என்ற மெட்டு கார்த்தி அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து அந்த 2 பேரையும் தேடுற வேலையில இறங்கின ஜெய்ஹிந்துபுரம் போலீசார் சில மணி நேரத்திலேயே சுத்தி வளைச்சு கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேர்கிட்டையும் நடத்தின விசாரணையில தான் முத்துமணி போஸுக்கும் ரவுடி வெள்ளைக்காளி ஆதரவாளர்களுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக கொலை நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது. மதுரை மாநகர் MK புரத்தை சேர்ந்தவர் தான் 34 வயசு இளைஞர் முத்துமணி போஸ். இவர் மேல சில குற்ற வழக்குகள் நிலுவையில இருக்கு. இவரோட அண்ணன் முனியசாமி பிரபல ரவுடி வெள்ளைக்காளியோட எதிர் டீம்ல இருக்காரு. வெள்ளைக்காளியோட டீமுக்கும் அவருடைய எதிர் டீம்ல இருந்த முனியசாமிக்கும் பல முறை மோதல் நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில கடந்த ஜூலை 11ஆம் தேதி திண்டுக்கல்ல வெள்ளைக்காளி தரப்பை சேர்ந்த சிவமணிய வெள்ளைக்காளியோட எதிர் டீம்ல உள்ளவங்க அறிவாளால வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. அந்த கொலையில முனியசாமி தான் முக்கியமான ஆளே. அந்த கொலை வழக்குல கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு முனியசாமி. சிறைக்காலம் முடிஞ்சு வெளியில வந்ததும் முனியசாமியோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வெள்ளைக்காளி ஆதரவாளர்களோட நோக்கம். காளி என்ற காளீஸ்வரன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டிலிருந்து புழல் சிறையில தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு வெள்ளைக்காளி. ஆனாலும் வெள்ளைக்காளி வெளியிலிருந்து என்னவெல்லாம் செய்வாரோ அத்தனை வேலைகளையும் அவரோட ஆதரவாளர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வேலையில ஒண்ணுதான் முனியசாமியை கொலை செய்யணும் அப்படிங்கிறது. இதுக்கு மத்தியில மதுபான கடையில உட்கார்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்த முனியசாமியோட தம்பி முத்துமணிய பார்த்திருக்காரு வெள்ளைக்காளியோட அல்லக்கை மெட்டு கார்த்தி. உங்க அண்ணனை கொலை செய்யறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டோம். சிறையிலிருந்து வெளியில வந்ததோ முதல் குறி உங்க அண்ணன் முனியசாமிக்கு தான் முத்துமணி போஸ் கிட்ட சொல்லி இருக்காரு மெட்டு கார்த்தி. அப்போ யாரோட கதையை முதல் முடிக்கிறதுன்னு பார்க்கலாம்னு முத்துமணி போஸ் சொன்னதும் 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி இருக்கு. ஏற்கனவே போதையில் இருந்த முத்துமணி போஸ் மெட்டு கார்த்தி கன்னத்துல பலார்னு ஒரு அறை விட்டிருக்காரு. அறை வாங்கின மெட்டு கார்த்தி ஓடி போய் தன்னோட நண்பர் சரவணகுமார சப்போர்ட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்து மதுபான கடையில் இருந்த முத்துமணி போஸை மிரட்டி இருக்காங்க. அதனால வாக்குவாதம் கைகலப்பா மாறி இருக்கு. சரவணகுமாரும் மெட்டு கார்த்தியும் சேர்ந்து அடிச்சதுல வலி தாங்க முடியாம மதுபான கடையை விட்டு வெளியில ஓடி போயிருக்காரு முத்துமணி போஸ். ஆனாலும் விடாம விரட்டின 2 பேரும் பெரிய கல்லை எடுத்து முத்துமணி போஸ் தலையில போட்டிருக்காங்க.
அதுல ரத்த வெள்ளத்துல கிடந்த முத்துமணி ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சி பதிவுகளை வச்சு குற்றவாளிகளை தேடும் பணியில ஈடுபட்ட போலீஸ் ஜெய்ஹிந்த்புரம் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார், மெட்டு கார்த்தி 2 பேரையுமே கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க.